2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். டெல்லியில் துவாரகா எக்ஸ்பிரஸ் சாலையின் விரிவாக்க திட்டம் மற்றும் நகர்ப்புற விரிவாக்க சாலை என 2 தேசிய நெடுஞ்சாலை பணிகள் முடிந்துள்ளன. டெல்லி மற்றும் ஹரியானாவின் குருகிராம் பகுதிகளில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க இந்த திட்டங்கள் உதவும். சுமார் 11,000 கோடி ரூபாயில் முடிக்கப்பட்டுள்ள இந்த தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை பிரதமர் மோடி இன்று திறந்து வைத்து பேசினார். நிகழ்ச்சியில் அவர் பேசியதாவது: நல்லாட்சியை விரிவு செய்வதுதான் எங்களை பொறுத்தவரை சீர்திருத்தம். அதனால்தான் நாங்கள் தொடர்ந்து சீர்திருத்தத்தை வலியுறுத்துகிறோம். ஜிஎஸ்டியில் எங்களுடைய அடுத்த சீர்திருத்தம் நடக்க இருக்கிறது. அது இந்த தீபாவளிக்கு நாட்டு மக்களுக்கு இரட்டை போனஸாக இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இது பயனாக இருக்கப் போகிறது. நாட்டை வலிமையாக்க நாம் ஸ்ரீகிருஷ்ண பகவானிடமிருந்து உத்வேகம் பெற வேண்டும். நமது நாட்டை தன்னிறைவு பெற்றதாக மாற்றுவதற்கு மகாத்மா காந்தியின் சுதேசி பாதையை பின்பற்ற வேண்டும். நமது வாழ்வில் உள்ளூர் பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதை செய்வது கடினமில்லை. உள்ளூர் பொருட்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பதை நாம் நமது வாழ்வின் தாரக மந்திரமாகவே மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் நாம் ஒரு முடிவை எடுக்கிறோமோ அதை அடைந்தே வந்திருக்கிறோம். இன்று அரசியல் அமைப்பை தலையில் வைத்து கொண்டு ஆடுபவர்கள் அதை எப்படி மிதித்தார்கள், டாக்டர் அம்பேத்கரின் உணர்வுகளை எப்படி நோகடித்தார்கள் என்பதற்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். தில்லி மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களாக இருப்பவர்கள் தகவல் தெரிவிக்காமல் வேலைக்கு வரவில்லை என்றால் அவர்களை 1 மாதம் சிறையில் அடைக்கலாம் என ஒரு சட்டம் இருந்தது. இன்று நாட்டில் சமூக நீதி பற்றி பெரிதாக பேசுகிறவர்கள் இது போன்ற பல சட்டங்களையும் விதிகளையும் இந்த நாட்டில் கொண்டு வந்திருக்கின்றனர். அது போன்ற சட்டங்களை கண்டுபிடித்து ஒழிப்பது இந்த மோடிதான். அந்த பணிகள் இடைவிடாமல் தொடரும் என பிரதமர் மோடி கூறினார். ये जो लोग सर पे संविधान रख करके नाचते हैं ना, वो संविधान को कैसे कुचलते थे, वे बाबा साहब की भावनाओं को कैसे दगा देते थे, मैं आज वो सच्चाई आपको बताने जा रहा हूं.